had good time. మంచి టైం స్పెండ్ చేసాం ఇక్కడ క్యాంప్ ఫైర్ ఎవ్రీథింగ్ అండ్ ఇక్కడ లొకేషన్ వెరీ నైస్ అంతా బాగుంది. ஸோ இது நம்ம ஆந்திர பிரதேஷ் சீரீஸ் எபிசோட் 3 எபிசோட் 1 and 2 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம தங்கியிருந்த கேம்ப்பு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதுதான் கேம்போட லொக்கேஷன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பேம்போ ஹட்ஸு. ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 o'clock. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 degrees Celsius. அப்படியே ஃபுல்லாக பனிமூட்டம் சூழ்ந்துடுச்சு. ஸோ அதுதான் வந்து நம்ம தங்கியிருந்த கேம்ப்பு. ஸோ அங்கே வந்து ஏதாவது கேம்ப் ஃபயரில் மிச்சம் மீதி இருக்கான்றதை பார்க்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 6 டன் பனிமூட்டத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு நிறையா வேலிஸு, வியூ பாயிண்ட்ஸு, ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அரக்கு வேல்யூ போகலாம், அந்த மாதிரி நிறையா வேலி இருக்குது. குடிசான்னு ஒரு வேலி ஒன்று பார்த்தேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆந்திராவில் இதுங்கெல்லாம் போகலாம். பட் நான் ஏன் லம்பசினியை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சிங்கிள் டிஜிட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ 6 degrees Celsius காலையில். ஸோ ஒரு 9 o'clock மேலே காலையில் வந்துட்டு இங்கே நார்மலாகிடும். நார்மல் இந்த சென்ஸ் ஒரு 13 degrees ஒரு 14 degrees ஆயிரும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சிங்கிள் டிகிரிஸாக தான் இருக்க போகுது. ஸோ சிங்கிள் டிகிரியில் கேம்பிங் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் நம்ம லம்பசினி இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு நாள் ட்ரைவாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு நாள் ட்ரைவில் வந்து கேம்ப் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நமக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா, என் பேர் தான் ஆஷிக். நான் தான் அவங்க 6 foot ரைடர். ஸோ நான் ட்ராவல் வீடியோஸ், ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் ரிவ்யூஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா நம்மளோட பழைய ப்ளேலிஸ்ட்டு எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு எப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் சர்க்கிளில் பண்ணுங்கள். அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு அப்படியே போவோம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறப்போ ஃபஸ்ட்டு வந்து டின்னு வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ 100 kilometers ஃப்ரம் விசாகப்பட்டினம். ஸோ நான் இப்போ தங்கியிருக்கிற ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு vlogல இருக்கும், அதில் போய் பாருங்கள். இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள். ஸோ லம்பசினி வேலி வியூ ரெசார்ட்ஸ். ஸோ பேம்போ ஹட்ஸ் அண்ட் கேம்பிங் ஸ்டென்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேம்போ ஹட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே கிளியராக தெரியல பனிமூட்டத்தில். நம்ம தங்கியிருக்கிறது இங்கே உள்ள டென்ட்டில், இங்கே இருக்கிற டென்ட்டில் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லோ டெம்பரேச்சரில் கேம்பிங் பண்ணுறதுன்றது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கையெல்லாம் வந்து மறுத்து போயிடுச்சு. ஸோ கை மறுத்து போனதுனால எந்த பொருளுமே நல்லா எடுக்க முடியல. ஸோ கோப்ரோக்கு ஸ்க்ரூவும் மாட்ட முடியல, மைக்கு மாட்ட முடியல. ஸோ எல்லாமே வந்துட்டு கை மறுத்து போடுறதுனால. ஸோ லோ டெம்பரேச்சர் கேம்பிங்கில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா வண்டியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், அப்படியே கொஞ்சம் பனி பொழியுது. ஸோ வண்டி வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம். பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துட்டு நல்லா ஒரு பிரியாணின்ற பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வரும். சரி, கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:30. பக்கத்தில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம வரப்போகிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம வரப்போகிறோம்.
சுத்தமாக கண்டு தெரில. சுத்தமாக தெரில, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. இந்த ரோடு டெம்பரேச்சர்லாம் பாருங்களேன். பா, உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், கேமரானால அதோட ஜஸ்டிஸை பண்ண முடியாது. இங்கே நான் பார்க்குற சீன்ஸே வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சீன்ஸுங்க. ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் ட்ரீ, அப்படியே ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம கை ஃபுல்லாக விரைஞ்சி போச்சு. ஸோ நம்ம கையெல்லாம் விரைஞ்சி போச்சு. ஸோ வண்டியை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு முடிஞ்சால் எடுப்போம். ஸோ அப்படியே ஸ்லோவாக கவர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி வாங்க. தெரியும் எனக்கு பின்னாடி இப்போ என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. டன்டடைன், செம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம மட்டும்தாங்க இந்த இடம், ஃபுல்லாக நம்ம ஏரியா தான். அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் சில்னஸை என்ஜாய் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம வந்திருக்க இடம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பனி பெஞ்சிருச்சு. சின்ன ட்ரெக் மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. செம்ம இடம். எல்லா மரமும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. பட் இந்த லொக்கேஷனை பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லா மரமும் வந்து ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக, இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டு, இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டு. ஸோ நம்ம வண்டியை வந்து அந்த சைடு, அந்த ஈகோ ஸ்போர்ட் பக்கத்தில் நம்ம விட்டுருக்கோம், அந்த மரத்துக்கிட்ட. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் கேங்கை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விமன் ஃப்ரெண்ட்லி பிளேஸ் தாங்க இந்த பிளேஸு. செம்மையாக இருக்குது இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ. நம்ம கூட பார்ட்னர் இல்லை, ஸோ நம்மளால் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தப்பு. ஸோ எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வண்டிக்கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல இன்னொரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்பி அடுத்த லொக்கேஷனில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த இடத்துக்கு போவோம் வாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க. லம்பசினி கிராமத்தில் இருக்கும். ஸோ இது வந்து காரில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. செல்லக்குட்டி கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ பேட்ரி இல்லை. ஸோ வேறு லெவல் லொக்கேஷனு. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியது தான். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு பாபாய் சொல்லிவிட்டு நம்ம போக வேண்டியது தான். செம்ம வியூ, செம்ம லொக்கேஷன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என் பேர் தான் ஆஷிக், நான் தான் உங்கள் 6 foot ரைடர். ஸோ என்கிட்ட RR 310 இருக்குது. ஸோ நான் வந்து ட்ராவல் vlogs எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்ப வேண்டியது தான். எப்படி மேலே ஏறுறது? ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷனுக்கு ஒரு ஹார்டின். இந்த டிரைவையே நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்துட்டு சன்ரைஸ் ஆகிறப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான்னா உடனே க்ரௌடு கேதர் ஆயிடுது. ஸோ வியூ பாயிண்ட்னா இந்த 5:30 மணிக்கு ஏஞ்சி போனோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம 5:30 மணிக்கு அலாரம் வச்சா ஏந்திரிக்கல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 7:30 மணிக்கு வந்து சரி ஏஞ்சி கிளம்பணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் vlogலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பாருங்க,
வாட்டர் பேக்கெட்டு டூத் பேஸ்ட்டு வச்சுட்டு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. டேய் ஃபாகில் கண்ணு தெரிலடா, வழி விட்றா. வெல்கம் டு லம்பசினி. அவங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லம்பசினி. டெம்பரேச்சர் வந்து வாழ்க்கையில் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் 6 டிகிரி செல்சியஸ். வேறு லெவலில் இருக்குது டெம்பரேச்சரு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா லம்பசினியோட ஜங்ஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த ஜங்ஷனில் தான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இட்லிலாம் கிடைக்கும். சரி, அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். நம்ம கூட சூர்யா இருக்காரு. ஸோ நம்மளோட సబ్స్క్రైబర్ இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. తెలుగు వాళ్ళు ఎక్కడ ఉన్నా సరే తమిళనాడులో ఎక్కడ ఉన్నా 6 ఫుడ్ రైడర్ ఈజ్ మై ఫ్రెండ్ అండ్ బ్రదర్. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ சூர்யா ப்ரோ தெலுங்கில் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. நம்ம லூ தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து பியூராக தெலுங்கு பேசுகிறாரு. அவர் தெலுங்கு லூ பேசுகிறாரு. ஓகேங்களா? மீட் ஆர் நியூ சப்ஸ்கிரைபர். ஹாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இங்கே இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஓகே. ஸோ டிட் யூ ఎంజాయ్ దిస్ లంబసిని? విజిట్ చేయండి, చాలా బాగుంది. ఓకే. We had very good time. Campfire, everything. Okay. Very chilled. Very cool. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ்லாம் இன்னும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட அடுத்த vlogல சந்திப்போம். சரி, ஓகே, டாடா, பாய். எல்லாருக்கும் ஒரு பாய். Please subscribe.